பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய சற்று நேர தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற திருவசனங்கள், அது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இயேசுவின் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13 மற்றும் 14வது திருவசனங்கள். யோவான் 14வது அதிகாரம் 13 மற்றும் 14வது திருவசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். பிரியமானவர்களே, இந்த திருவசனங்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு, நாம் செய்கிற பணிகளுக்கு, நாம் செய்கிற ஊழியங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான திறவுகோலை வைத்திருக்கிறார். இதை தேவ கிருபையினாலே, தேவனுடைய அன்பினாலே, ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே நாம் சரியான விதத்திலே பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் தேவையான எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனங்களை நாம் தியானிக்கும்போது நமக்கு தேவனுடைய ஒத்தாசை நமக்கு மிகவும் அவசியம். ஆகவே கருத்தாய் செவி கொடுப்போம், ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி பார்ப்போம். நாம் இருக்கிற இடங்களில் ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுப்போமா? பரலோக பிதாவே, அன்பான தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். நீரே எங்களோடு இடைபடுவீராக, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை, காதுகளை திறந்தருள்வீராக, எங்களுடைய இருதயங்களை திறந்தருள்வீராக. உம்மை அறிகிற அறிவினாலே நாங்கள் நிரப்பப்படவும், அதன் மூலமாக எங்கள் வாழ்க்கைக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய காரியங்களில் நாங்கள் வளர தேர கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நாங்கள் பங்கடைய எங்களுக்கு உதவி செய்தல் வேணுமாய் ஜெபம் பண்ணுகிறோம். உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய தயவு, உம்முடைய காருண்யம், உம்முடைய சகாயம் இப்பொழுதே எங்களை சந்தித்தருள வேணுமாய் உம்முடைய முகத்தையே நோக்கி பார்த்து கெஞ்சுகிறோம். உமக்கே சகல துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். இந்த ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி சொல்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த திருவசனங்களிலே ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு உபகரணத்தை, ஒரு கருவியை நமக்கென்று கொடுத்திருக்கிறார். பாருங்கள், இந்த வசனங்களை சற்று உன்னிப்பாக நீங்கள் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை நான் செய்வேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே குறிப்பிடுகிறார். பாருங்கள், அதில் அந்த வசனத்தின் தொடர்ச்சியாக நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்கிறார். பாருங்கள், ஜெப வாழ்க்கையிலே கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நம்பி எவ்வளோ ஒரு சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று ஒரு நிமிடம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த பூமியிலே பிதாவின் மகிமை விளங்க வேண்டும், குமாரனுடைய மகிமை விளங்க வேண்டும். அதற்கு தேவையான எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்திருக்கிறார். அடுத்த குறிப்பில் நாம் அதை குறித்து அதிகமாக பார்ப்போம். அதுக்கு முன்பதாக அதிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட வேண்டும், பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனையும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவனிடத்திலிருந்து காரியங்களை கேட்டு பெற்று நமக்கு தருகிறார். நாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த யோவான் 14வது அதிகாரமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து
தன்னுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக சீஷர்களையும் தன்னை கேட்டுக்கொண்டிருந்தவர்களையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதிலே தான் எப்பொழுதும் அவர்களோடு இருப்பேன் என்று அவர் உறுதிப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவருக்காக நான் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுவேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிற சத்திய ஆவியானவராகி அவரை உங்களுக்கு தந்தருள்வார் என்று குறிப்பிடுகிறார். அதிலே ஸ்தோத்திரம், நாம் ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவியினால் நிரம்பிக்கொண்டே இருக்க வேண்டும், ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டும். இப்படி ஜெபம் பண்ணும்போது பரலோகத்தின் பொக்கிஷங்கள் நமக்காக தேவனால் திறக்கப்படுகிறது. தேவனிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசைகள் வருகிறது. பாருங்கள், வேதாகமம் முழுவதிலும் இப்படிப்பட்டதான அனுபவங்களினால் நிரம்பி இருக்கிறது. பக்தனாகிய தாவீது குறிப்பிடுகிறார், வானத்தையும் பூமியும் படைத்தவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பாருங்கள், அந்த சங்கீதம் அருமையானது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். பாருங்கள், அதில் டிண்டேல் மொழிபெயர்ப்பிலே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கும், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பாருங்கள், தாவீது அரசனின் காலத்தில் அவர் அரசனாகுவதற்கு முன்பதாக அவர் ஓடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது மலைகள் அவருக்கு நல்ல அடைக்கலமாக இருந்தன. அந்த மலையிலே அவர் இருக்கும்போதும் தன்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக திரியேக தேவனை அறிந்து கொண்டார். ஆகவே தான் டிண்டேல் மொழிபெயர்ப்பிலே இந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், பிராக்கெட்டில் இவைகளிலிருந்தால் எனக்கு ஒத்தாசை வரும், வானத்தையும் பூமியும் படைத்தவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் பிதாவாகிய தேவனை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பரிசுத்த ஆவியானவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னமும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழியங்களிலே இன்னும் நாம் பெற வேண்டியது நிறைய இருந்து கொண்டே தான் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அதை கர்த்தர் நமக்கு கொடுக்க ஒரு வாஞ்சியாக இருந்து கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை தேடி வந்தவர். அது மாத்திரமல்ல, நம்மை ஏந்துகிறவர், தாங்குகிறவர், சுமக்கிறவர், தப்புவிக்கிறவர். நாம் அவரை நோக்கி கூப்பிட பழகுவோமானால் நம்முடைய வாழ்க்கைகளிலே கிறிஸ்துவுக்குள்ளான ஜெயத்தை நம்முடைய வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் நம்மால் தேவநாம மகிமைக்காக கிரமமாக பெற்றுக்கொள்ள முடியும். ஏதோ சில நன்மைகளை, சில அற்புதங்களை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு என்றைக்கோ நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்திலே அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அந்த அன்போடு அவரோடு உறவாட, அவருடைய பாதத்திலே காத்திருக்க, அவருடைய சத்தத்தை கேட்க, ஸ்தோத்திரம், அதிலே நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்மை பக்குவப்படுத்துகிறார், தேர பண்ணுகிறார், வளர பண்ணுகிறார். அவர் விரும்புகிற அளவுக்கு நம்மளை உருவாக்குகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்து இயேசுவின் சாயலுக்குள்ளாக தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ளே கிறிஸ்து இயேசுவின் சாயல் வைக்கப்படுகிறது. பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனைப் போலவே நம்மையும் பார்க்கிறார். இதிலே நாம் அதிலே தொடர்ந்து வளர நம்மை விட்டுக் கொடுக்க வேண்டும். ஆவிக்குரிய கனிகள் நமக்குள்ளே உருவாக வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பும். ஆவிக்குரிய கனி என்று ஒருமையிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த ஆவிக்குரிய கனி நமக்குள்ளே வளர வேண்டும். இது ஒரே நாளில் நடந்து விடுகிற காரியம் அல்ல. நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும்போது
அவரை ஆராதிக்கும் போது, அவரை தொழுது கொள்ளும் பொழுது, அவருடைய பாதங்களிலே ஆவியானவர் நம்மை என்னெல்லாம் சொல்லி தூண்டுகிறாரோ அதற்கெல்லாம் அர்ப்பணிக்கும் போது, எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவர் நமக்குள்ளே அவருடைய சாயலை உருவாக்குகிறார். அதான் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். யாரை முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அவர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். யாரை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பிரியமானவர்கள், இந்த பூமியிலையும் கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்படுகிற மகிமைப்படுத்தப்படுதலின் அனுபவங்கள் இருக்கிறது. நாம் நித்தியத்திற்குள்ளே போகும்போதும் அங்கே கர்த்தர் நம்மை அன்போடு ஏற்றுக்கொள்ள ஸ்தோத்திரம். அவர் அந்த இடத்திலும் நமக்கு கிருபை பாராட்டி நம்மை நித்தியத்திற்குள்ளே கொண்டு செல்ல அவர் வாஞ்சியோடு இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த காரியத்திலே நாம் ஆவியானவருக்குள்ளே நம்மை வளர விட்டு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த ஜெபம் என்பது அவருடைய பாதத்திலே உம்மாலே அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி சரண்டர் பண்ணுவது தான் ஜெப வாழ்க்கை. அப்படி நாம் சரண்டர் பண்ணும்போது ஸ்தோத்திரம், பாருங்கள், நமக்குள்ளே ஒரு போராட்டம் இருக்கிறது என்று சொல்லி மூத்த ஊழியர்களே வேதாகமத்தில் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள். பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், எனக்குள்ளே வேறு ஒரு பிரமாணம் செயல்படுகிறதை நான் பார்க்கிறேன், அது என்னை பாவத்துக்கு கீழ்ப்படுத்த முயற்சி பண்ணுகிறது என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் அதிலிருந்து எப்படி ஜெயிப்பது என்றும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நான் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினால் பாவம் என்னை மேற்கொள்ளாது. தேவன் கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது நான் மாம்சத்தை ஜெயிக்கிறவனாக இருக்கிறேன். ஜெப வாழ்க்கையிலே முதல் காரியம் அதுதான். பாருங்கள், கலாத்திய நிருபத்திலே வாசித்து பாருங்கள். அங்கே ஆவியானவர் அழகாக அப்போஸ்தலன் மூலமாக குறிப்பிடுகிறார். கலாத்தியர்கள், நீங்கள் ஆவியிலே ஆரம்பித்தீர்கள், ஸ்தோத்திரம், இப்பொழுது மாம்சத்திற்குள்ளே போராடி கொண்டு இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். கலாத்திய நிருபம் பூரா அதை பற்றி தான் எழுதப்பட்டிருக்கிறது. நான் பாவத்தை ஜெயிக்க வேண்டும், மாம்சத்தை எனக்குள்ளும் ஜெயிக்க வேண்டும், மற்றவர்கள் மூலமாக வருகிற தவறான இன்ஃப்ளூயன்ஸிலிருந்தும் நம்ம ஜெயிக்க வேண்டும், உலகத்தை ஜெயிக்க வேண்டும், பிரபஞ்சத்தை ஜெயிக்க வேண்டும், சாத்தானை ஜெயிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, பவுலப்போஸ்தலன் அதில் குறிப்பிடுகிறார், இந்த நியாயப்பிரமாணத்திலே உண்டான அந்த அடிமைத்தனத்திலிருந்தும் நாம் ஜெயிக்க வேண்டும். ஆவியின் பிரமாணம் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஒரு விடுதலையின் வாழ்வுக்குள்ளே, ஒரு ஃப்ரீடம் லைஃப், ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் நம்மை முன்குறித்து வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது மிகவும் முக்கியமான காரியம். இன்று ஜெபம் என்று சொன்ன உடனே நாம் என்ன நினைத்து விடுகிறோம்? நாம் நினச்சது நடக்கணும். ஸ்தோத்திரம். அதில் ஒரு சின்ன அளவு தான் நியாயம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இன்றைக்கி சங்கீதத்தில் ஒரு வசனத்தை பிடித்து கொள்கிறோம், அவருடைய மன விருப்பத்தின்படி தந்தருளி. ஸ்தோத்திரம். ஆனால் அதே நேரத்தில் பக்தன் இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறார், பரலோகத்திலே உண்மை இல்லாமல் எனக்கு வேறு யார் உண்டு, பூமியிலும் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பமில்லை என்று குறிப்பிடுகிறார். பாருங்கள், கிறிஸ்து இயேசுவை குறித்ததான வெளிப்பாடு சங்கீதங்களிலே இருக்கிறது. இன்று உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தைரியமுள்ள ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் அவர்களுடைய நியாயமான மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். காரணம், அந்த மனுஷியினுடைய மன விருப்பமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மன விருப்பமும் பேரலாக இணையாக இருக்கும். ஸ்தோத்திரம். இன்று சில நேரங்களிலே மன விருப்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து, மன உச்சத்திற்கு ஆண்டவர் விரும்புகிறதற்கும் அதிகமான ஒரு தவறான ஒரு இடத்தை கொடுத்து, இன்று ஜெப வாழ்க்கையிலே சில நேரங்களில் அடிக்கப்படும் பொழுது அப்படியே சோர்ந்து விட்டு கொடுத்து விடுகிறவர்களாக சிலர் காணப்படுகிறதாக ஆவியானவர் உணர்த்துகிறார். அப்படி விட்டு கொடுக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நம்மை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை ஏந்துகிறவராக இருக்கிறார், சுமக்கிறவராக இருக்கிறார், தாங்குகிறவராக இருக்கிறார், தப்புவிக்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், தாவீதுக்கு கர்த்தர் அப்படித்தான் உதவி செய்து கொண்டே வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அதற்கு பிறகு நாம் அந்த தியானித்து கொண்டு இருக்கிற வசனம் நமக்குள்ளே
தேவ கிருபையினால் தேவனால் உயிரூட்டப்படுகிறது. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டால் குமாரனில் பிதா மகிமைப்படும்படிக்கு அதை அவர் செய்கிறார். பாருங்கள், எதை கேட்டாலும் அதை செய்கிறார். பாருங்கள், நம்முடைய வாய்களிலே ஆவியானவரால் நிரம்பி சொல்லப்படுகிற அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே பதில் கொடுக்கிறார். அவர்தான் பதில் கொடுக்கிறார். மற்றபடி நாம் அவருடைய கையின் கருவிகள் மாத்திரமே. அதை மனதிலே கொள்ள வேண்டும். கர்த்தர் இந்த விஷயத்திலே நம்மிடத்திலே ஒரு தாழ்மையுள்ள பணிவுள்ள ஒரு இருதயத்தை பார்க்கிறேன். சோதரம். பாருங்கள், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் என்றால் அதிலும் 3 நிலைகள் இருக்கிறது. ஏசாயாவில் அந்த வசனம் இருக்கிறது. சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், படைத்தவர். சிருஷ்டித்தவர், உண்டாக்கினவர், படைத்தவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார், உருவாக்குகிறவராக, உண்டாக்குகிறவராக இருக்கிறார், படைத்தவராக நம்மை இந்த பூமியில் நிலை நிறுத்தினவராக, இன்னும் நம்ம விழுந்து கிடக்கிற இடங்களிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து மறுபடியும் நிலை நிறுத்துகிறவராக, நமக்குள்ளே எரிந்து கொண்டிருந்த அந்த ஜெப அக்கினியை நமக்குள்ளே பற்றி எரிய பண்ணுகிறவராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஒருவேளை இதெல்லாம் உங்களுக்கு ஒருவேளை அந்நியமாக காணப்படலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு கரங்கள் இந்த நாளிலும் உங்களை தம் பக்கமாக அழைக்கிறது. அவர் அழைக்கிறார். ஸ்தோத்திரம். இன்னும் இந்த பிதாவாகிய தேவனிடத்தில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஒப்புரவாக்கப்படாமல் இருப்பீர்கள் என்றால், இன்று ஆண்டவருடைய அந்த சிலுவை அன்பை நினைத்து, அந்த ஒப்பற்ற ஒரே அன்பை நினைத்து அவரிடத்தில் ஒப்புரவாக உங்களை ஒப்பு கொடுங்கள். அவர் பார்த்து கொள்வார். அவர் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற திக்கற்ற சூழ்நிலை, பற்றாக்குறைகளின் சூழ்நிலைகள், கைவிடப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றி போடுவார். காரணம், அவர் சிருஷ்டிகர்த்தர். நம்மை உண்டாக்கினவர், உருவாக்கினவர். பாருங்கள், ஆதாம் ஏவாளை அவருடைய சொந்த கரங்கள் இந்த பூமியில் வந்து, அவரும் பாருங்கள் மண்ணில் தரையிலேருந்து மண்ணை எடுக்கணும்னா அவரும் பாருங்கள் குனிந்து தான் அதை எடுத்திருப்பார். அந்த மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார், உண்டாக்கினார். அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஸ்தோத்திரம் அவனை படைத்து ஒரு மனித இனத்தையே உருவாக்கினார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இந்த ஜெப வாழ்க்கையை குறித்து எனக்கு இன்னும் கற்றுத்தாருங்க ஆண்டவரே என்று அவரிடத்தில் கேளுங்கள். அவரிடத்தில் கேட்போம். அவர்தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாக அவருடைய சாயலாக இந்த பூமியில் இறங்கி வந்தார். அவருடைய வாழ்க்கையிலையுமே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் மிகவும் அத்தியாவசியமானதாக இருந்தது. அது மாத்திரமல்ல, பாருங்கள், அவர் பிதாவினுடைய மடியிலே செல்லப்பிள்ளையாக இருந்தவர். பிதா சொல்லுகிறது செய்கிறதை மாத்திரம்தான் அவர் செய்து கொண்டே இருந்தார். ஆனாலும் பாருங்கள், அவருடைய ஜெப வாழ்க்கை எவ்வளவா இருந்தது. ஸ்தோத்திரம். அவர் தன்னுடைய வாழ்க்கையின் முக்கியமான பெரும் பகுதிகளை ஜெபத்திலேயே செலவழித்தார். ஒலிவ மலையிலே அவர் வழக்கமாக ஜெபம் பண்ணக்கூடிய இடங்கள் இருந்தன. கெத்செமனே தோட்டத்திலே ஜெபித்தார். ஸ்தோத்திரம். அவர் ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யோர்தான் நதி அருகிலே ஜெபித்தார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாருங்கள், சில நேரங்களில் இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டு இருந்தார். ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே மணிக்கணக்காய் பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஜெபத்தை குறித்து ஒரு விழிப்புணர்வு நமக்கு அவசியம். விழிப்புணர்வை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டியது அவசியம். பாருங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில் தெபோராலே விழித்து கொள்ள வேண்டும். அது ஆவிக்குரிய விழிப்புணர்வு. ஸ்தோத்திரம். அங்கே அந்த தீர்க்கதரிசினி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நான் எலும்பும் அளவும்
இஸ்ரவேலிலே கிராமங்கள் பாழாயின. நூதனமான தேவர்கள் இஸ்ரவேல் மக்களை கெடுத்து போட்டு அதன் மூலமாக அவர்கள் எல்லைகளுக்குள்ளே தவறான தாக்கங்கள் வர அவர்கள் தங்களை வழி செய்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பெண் எழும்பின பிறகு கர்த்தர் அங்கே தலைகளாக காரியங்களை மாற்றினார். அதே போல் பாராக், ஸ்தோத்திரம், பாராக்கை எழும்பு என்று முதலில் விழித்து கொள்ள வேண்டும் முதலாவதாக. அடுத்து தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஸ்தானத்தில் நீங்கள் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். அப்பொழுது ஜெப வாழ்க்கை உங்களுக்குள்ளே அனல் உள்ளதாக, ஆவியின் வல்லமை நிரம்பினதாக, கர்த்தருக்குள் திடப்படுத்தப்படுகிறதாக, உங்கள் ஓட்டம் கிறிஸ்துவுக்குள்ளே முன்னேறி செல்கிறதாக காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம ஜெப வாழ்க்கையில் நம்ம ஜெபிப்பது சில நேரங்களிலே இயேசுவே, இயேசப்பா, ஆண்டவராகிய இயேசுவே என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். அந்த ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்குறார். சில நேரங்களில் பரிசுத்த ஆவியானவர் இடத்துல ஜெபம் பண்ணுகிறோம், அதையும் ஆண்டவர் கேட்குறார். ஆனால் பொதுவாக நாம் பிதாவாகிய தேவனிடத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேட்க பழக வேண்டும். கவனியுங்கள், ஆவியிலே நிரம்பி ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். இது மிகவும் அவசியமான ஒரு காரியம். உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் நீங்கள் வளர வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? ஸ்தோத்திரம். இந்த காணக்கூடாத அந்த பிதாவாகிய தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் விரும்புகிறார். அவர் சிலுவையிலே செய்த முதல் கிரியை அதுதான். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் அவர் முதலாவதாக சிலுவையிலே செய்தது ஜெபம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. பாருங்கள், இயேசுவானவர் அந்த நேரத்திலும் பிதாவோடு இருந்தார். தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய வேளையிலும் அவர் மூச்சு ஒடுங்கக்கூடிய நேரத்திலும் அந்த பிதாவினுடைய சமூகத்திற்குள்ளே உங்களையும் என்னையும் நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஸ்தோத்திரம். இன்று பிதாவாகிய தேவனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளும் பொழுது அவருடைய அந்த அன்பை வெளிப்படுத்தவே அப்படி செய்தார். பாருங்கள், அதுக்கு முன்பதாக 3.5 வருட ஊழியத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் நடத்துதலின்படி அநேக அற்புதங்களை செய்தார். பக்தன் இன்னொரு இடத்துல குறிப்பிடுகிறார், அவர் செஞ்ச அற்புதங்களை எழுதினா அந்த புத்தகம் கொள்ளாது என்று சொல்லி குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய அவ்வளோ அற்புதங்களை செய்த கர்த்தர் இப்போ அவர்கள் துணிகரமாக தவறாக தீமைகளை இயேசு கிறிஸ்துவின் மேலே வரவழைக்கும்படிக்கு அவரை நிந்திக்கிறார்கள், தூஷிக்கிறார்கள், அவரை பிலாத்துவின் பரியாசத்திற்கு ஒப்பு கொடுத்தார்கள், சவுக்கடி பெற வைத்தார்கள், சிலுவை சுமக்க வைத்தார்கள். இப்பொழுது சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டவராய் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலும் அந்த பிதாவினிடத்தில் முழு மனக்குலத்துக்காகவும் உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசுகிறார். காரணம் என்ன? இந்த பிதாவாகிய தேவனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் பிதாவானவர். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பிதா என்ற பதம் அவ்வளவாய் குறிப்பிடப்படவில்லை. காணக்கூடாத ஒருவனும் கண்ட பிறகு உயிரோடு இருக்க முடியாத அவ்வளவு மகிமையும் மகத்துவம் உள்ள அந்த பிதா தேவன் ஒரு பிதாவாக நம்மை அவர் நேசிக்கிறார். அதிலே நாம் அந்த அன்பிலே வளர வேண்டும். அந்த பிதா இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலேயே அவர் நமக்காக மரித்து அவரை நமக்காக தந்தருளினார் என்று யோவான் 3:16 குறிப்பிடுகிறார். பிதாவாகிய தேவன் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். தட் இஸ் த லவ் ஆஃப் ஃபாதர் காட். அவரை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், பிதாவை அறிந்து கொள்ள வேண்டும்.
தேவனையும் அறிந்து பிதாவானவர் தேவனாகவும் இருக்கிறார். பாருங்கள், அவர் பிதா மாத்திரமல்ல. ஸ்தோத்திரம். சங்கீத புத்தகங்களில் அதுவும் குறிப்பிடப்படுகிறது. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது திருவசனம். பிதாவாகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், ஜீவனின் தேவன். இயேசுவானவர் ஜீவனின் அதிபதி. அவர் ஜீவ வாக்கியங்களை பிதாவினிடத்திலிருந்து நமக்கு கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை பெற்றவர்கள் வாழ்வார்கள். அந்த வாழ்வின் அதிபதியையே அவர்கள் சிலுவையிலே அவர்கள் மரிக்க ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தாலும் பிதாவானவர் அந்த சூழ்நிலையிலும் எல்லா மக்களையும் நேசிக்கிறார் என்று சொல்லி அவ்வளவு பாடுகள், அவ்வளவு சஃபரிங்ஸுக்கு நடுவிலே, மரணத்துக்கு நடுவிலேயும் அந்த பிதாவாகிய தேவனை நமக்கு இயேசுவானவர் அறிமுகப்படுத்தி வைத்தார். அது மாத்திரமல்ல, வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே மறுபடியும் உயிர் தெழுந்தார். இன்று அவர் பரலோகத்துக்கு ஏறி சென்று பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறார். ஸ்தோத்திரம். யோவான் 14:15-16 வாசித்து பாருங்கள். அவர் நமக்காக பரிந்து பேசினது நிமித்தமாகவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறார். அவரும் நம்முடைய பரிந்து பேசுதல்களிலே நமக்கு உதவி செய்கிறார். நம்ம வேண்டிக் கொள்ளுகிறது இன்னென்று அறியாத சூழ்நிலைகளிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து நமக்கு ஒத்தாசைகள் வேணுமா? நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான தீர்வுகள் வேண்டும். தேவன் முன்குறித்து வைத்திருக்கிற தீர்வுகள். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருந்து கொண்டு இருக்கிறார் தம்மை தேடுகிறவர்களுக்கு. ஸ்தோத்திரம். சுத்த மனசாட்சி உள்ள இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்து கொண்டு இருக்கிறார் என்று வேதம் பதிவிடுகிறது. ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ஒத்தாசை வேண்டும் வேண்டும் வேண்டும். அதுதான் நிரந்தர தீர்வு. மறந்துவிடக்கூடாது. யோவான் 16:24 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், நீங்கள் கேளுங்கள், அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். பாருங்கள், அவரை பார்க்கும்போதே சந்தோஷம், அவரை அறிய ஆரம்பிக்கும் போதே நமக்குள்ளே சந்தோஷம். பாருங்கள், யோவான் 16:24 ஸ்தோத்திரம். நான் கொஞ்ச காலம் உங்கள் கூட இருக்க மாட்டேன், திரும்பவும் என்னை வருவேன், நீங்கள் என்னை காண்பீர்கள், நீங்கள் அப்பொழுது சந்தோஷப்படுவீர்கள், என்னிடத்துல ஒன்றும் கேட்க உங்களுக்கு தோணாது, ஆனாலும் கேளுங்கள். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சீஷர்கள் பார்த்தபொழுது சந்தோஷப்பட்டார்கள். அப்போஸ்தலர்களும் தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருக்கும் போது அந்த சந்தோஷம் பூரணப்பட ஆரம்பித்தது. பாருங்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லுகிறார்கள். சாட்சி சொல்லுகிறதுக்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானவரால் கிருபையினால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்கள் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தவுடனே எதிர்ப்புகள், நெருக்கடிகள், சங்கத்திலும் சபையிலும் அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். ஆனாலும் ஜெபம் பண்ணுகிறார்கள். பிதாவாகிய தேவனிடத்திலே ஜெபம் பண்ணுகிறார்கள். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும், உம்முடைய கரத்தை நீட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறார்கள். கர்த்தர் அந்த இடத்திலே தன்னுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமான சர்வ வல்லமையை வெளிப்படுத்துகிறார், விளங்க பண்ணுகிறார். அந்த உபத்திரவங்கள், நெருக்கடிகள் மறைந்து போகிறது. ஆதி திருச்சபை கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைவரப்பட்டு வளர்ந்து பெருகுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்களுடைய வாழ்க்கைகளும் கட்டி எழுப்பப்பட்டன. ஸ்தோத்திரம். இந்த அளவுக்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறது, இன்னமும் மகிமைப்பட போகிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஆவியானவரும் நமக்கு உதவி செய்கிறார். 2 கொரிந்தியர் 3:17 ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. திரியேக தேவனை நம்முடைய இருதயத்திலே அவரை நேசிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை தொழுது சேவிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்பொழுது ஜெப வாழ்க்கையிலே கர்த்தர் உங்களை ஏந்துவார், தாங்குவார், சுமப்பார், தப்புவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகும். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக இந்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷத்தை நாம் கர்த்தருக்குள் அவருடைய தயவினால் பராமரிக்க பழக வேண்டும். நெகேமியா 8வது அதிகாரம் 10வது திருவசனம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், ஆகவே நாம் மனமகிழ்ச்சியாக இருக்கிறோம். அதே போல் நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 22வது வசனத்திலும் அப்படியாக குறிப்பிடப்படுகிறது.
மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நமக்கு சந்தோஷத்தின் தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்ம சந்திக்கிற உபத்திரவங்கள், பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள், கண்ணிகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் கர்த்தர் கொடுக்குற அந்த பலன் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நெகேமியாவின் புத்தகத்தில் ஆவியானவர் அதை வலியுறுத்தி சொல்லுகிறார். அதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற பலன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், என்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப நாட்களில் ஒரு ஊழியத்திற்கு முழுமையாக அர்ப்பணித்து ஒரு 2-3 ஆண்டுகள் கழித்து மிகவும் உடைக்கப்பட்டேன். ஒரு நாள் இரவில் ஆண்டவரே என்று சொல்லி அமர்ந்திருக்கிறேன். என்னால் ஜெபிக்க முடியவில்லை. நான் ஒரு பாரம் சுமந்து மிகவும் தவித்து கொண்டே இருந்தேன். அப்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டேன். உன்னால் ஜெபிக்கவே முடியவில்லை. நீ நான் கொடுக்குற ஆவியானவருடைய அபிஷேகத்தை இன்னும் வாஞ்சித்து பெற்றுக்கொள். ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, என்னுடைய இருதயம் கர்த்தருடைய மகிழ்ச்சியினால் நிரம்பினது. கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தேன், துதிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு கர்த்தர் பேசினார். இப்பொழுது உன்னுடைய காரியங்கள் எல்லாம் ஒன்றொன்றாக என்னிடத்தில் சொல்லு என்று சொன்னார். அவன் நான் பொறுமையாக கருத்தாக இன்று நம்ம ஜெப வாழ்க்கையில் ஆவியோடும் ஜெபிக்க வேண்டும், கருத்தோடும் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க மாத்திரத்திலே என்னுடைய உள்ளத்திலே ஒரு அமைதி, ஒரு சமாதானம், சந்தோஷம் என்னை நிரப்பினதை என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அதற்கு பிறகு அந்த ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் அந்த தேவனாகிய கர்த்தர் படிப்படியாக பதில்களை கொடுக்க நான் அவருடைய நாம மகிமைக்காக பெற்றுக்கொண்டேன். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் நமக்கு அவசியம். சில நேரங்களில் ஜெபிக்கக்கூட முடியாதபடிக்கு ஸ்தோத்திரம், சில நேரங்களில் நாம் தவிக்கிறோம், கட்டப்படுகிறோம், சிறைப்படுத்தப்படுகிறோம். ஆனால் கர்த்தர் அந்த கட்டுகளை உடைக்கிறார், அவிழ்க்கிறார், சிறையிருப்புகளை மாற்றுகிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெப வாழ்க்கை அனல் மூட்டப்படுகிறது. பாருங்கள், ஸ்தோத்திரம். நிச்சயத்துவ வரைக்கும் இது உண்டு, இதை மறந்துடக்கூடாது. மத்தேயு 24:35 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து சொல்லுகிறார். ஆமாம், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் எல்லாரும் உள்ளே வாங்க என்று சொல்லி குறிப்பிடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, பிதாவாகிய தேவனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவரையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். நீதி நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனால் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஆவியானவருடைய அபிஷேகம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார். நமக்குள்ளே ஜீவ ஆவியானவராக அவர் நம்மை பரிபூரணத்திற்குள்ளே நடத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் 12வது அதிகாரத்தை தயவு செய்து வீட்டில் இருக்கிறவர்கள் எடுத்து வாசியுங்கள். முற்பிதாக்கள் விசுவாசத்தினால் நற்சாட்சி பெற்றார்கள். ஸ்தோத்திரம். ஆபேல் கர்த்தருக்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு பலியை ஏறெடுத்தார். கர்த்தர் அதை அங்கீகரித்தார். நோவா அவர் தேவனுடைய எச்சரிப்பை பெற்று தேவனுடைய காரியங்களிலே பயபக்தி உள்ளவராகி கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி செய்தார், காக்கப்பட்டார். ஆபிரகாம் என்னும் தாவீது என்னும் பாராக் என்னும் சிம்சோன் தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நமக்கு ஒரு மேகம் போன்ற ஒரு திரளான சாட்சிகளாக நமக்கு முன்னாக பிரகாசிக்க வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இன்று ஒவ்வொருவருக்கென்றும் தேவனால் வைக்கப்பட்டிருக்கிற பிரத்யேக திட்டம் உண்டு. ஸ்தோத்திரம். எப்படி நம்ம கிறிஸ்து இயேசுக்குள்ளே தேவ சாயலுக்குள்ளே வளர்கிறோமோ அதே போல் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அருமையானவர்களுக்கும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை அவர் நிறைவேற்ற அவர் அந்த கிருபையும் உடன்படிக்கையும் காக்கிறவராக இருக்கிறார். அதிலே நாம் அவரோடு இணைந்து இசைந்து செயல்படும் போது வாழ்க்கையின் மற்ற காரியங்களிலும் பரலோகத்தின் கதவுகளை திறக்கிறார். உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து தேவன் நிறைவாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அது சாதாரணமான காரியங்கள் அல்ல, பெரிய காரியங்கள். யோவேல் 2:21 அப்படி தான் சொல்லப்படுகிறது. நீங்கள் இந்த மனமகிழ்ச்சியை காத்து கொள்வீர்கள் என்றால் தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். மாம்ச போராட்டங்கள் உங்களை மேற்கொள்ள அனுமதித்திருக்கிறீர்களோ? ஆவியானவர் உங்களை அன்பாய் அழைக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் கிருபைக்குள்ளே, பிதாவின் அன்புக்குள்ளே வாருங்கள். ஸ்தோத்திரம். அந்த அன்பிலே நீங்கள் தரித்திருப்பீர்கள் என்றால் பிதாவாகிய தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். அதிசயமாய் விளங்க பண்ணுவார். ஸ்தோத்திரம். உலக சிற்றின்பங்கள் உங்களை மேற்கொள்ள விடாதிருங்கள். ஸ்தோத்திரம். அதில் கர்த்தர் வைத்திருக்கிற எல்லைகளை புரிந்து கொள்ளுங்கள். லௌகீக இச்சை மரணத்தை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய துக்கமோ கர்த்தருக்குள் சீர்படுதலையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மறுபடியும் கட்டி எழுப்பப்படுதலையும் கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு முன்பதாக ஆவிக்குரிய துக்கத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் துக்கத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இன்று எந்த காரியங்களிலே நீங்கள் சிறையிருப்புகளிலே குண்டிப்போன அனுபவங்களுக்குள்ளே இருந்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளிலே உங்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுங்க, கிருபையின் ஆவியினால் விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே என்று கேளுங்கள். வாயை திறந்து கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய முகம் நம்ம மேலே பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவர் மிகவும் பெரியவர். ஆனாலும் எளியவர்களையும் சிறுமையுள்ளவர்களையும் தாழ்மையாக இருக்கிறவர்களையும் நோக்கி பார்க்கிறார். அப்படி ஒத்தாசை இப்பொழுதே இறங்கி கொண்டு இருக்கிறது என்று ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. முதலாவதாக, ஆண்டவரே நீரே என் கூட இருந்து என்னை நடத்துங்கன்னு கேளுங்க. அடுத்து, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தேவ சாயலுக்குள்ளே என்னை மாற்றுங்க என்று கேளுங்க. அதுக்கடுத்து, நான் இன்னும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். கேளுங்க. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அதை மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் அதை அனுப்ப அவர் சித்தம் வைத்திருக்கிறார். அனுப்பி கொண்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். மாம்சீக போராட்டங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத மாம்சீக கிரியைகள் விலகி போய்கொண்டு இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கைகளிலே தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கி இருக்கும்படிக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆண்டவர் அதிலும் ஒத்தாசைகளை அனுப்பி கொண்டு இருக்கிறார். அவருடைய அக்கினி ஒளி மயமான பிரகாசம் உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. கிருபை இறங்குகிறது. பெற்றுக்கொள்வீர்களாக. தேவனுக்கு பிரியமில்லாத கிளைகளை நறுக்கி போடுகிறார். களைகளை அப்புறப்படுத்துகிறார். உங்களை வளர்க்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவருடைய கிருபையின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்பி கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள், தரிசனங்களின் நிறைவேறுதலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். கர்த்தர் அதில் உங்களுக்கு மகிமையான ஜெயத்தை கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கக்கூடிய அனுபவங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அற்புதங்களை செய்கிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். ஆண்டவரை நன்றி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஆண்டவரை கட்டி எழுப்பப்படட்டும். ஆண்டவரை யோவான் 10 சொல்லப்பட்டிருக்கிறபடி, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று சொன்ன முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும், பூமிக்குரிய வாழ்க்கையிலும், ஆளுகைக்குரிய வாழ்க்கையிலும், தேவ திட்ட நிறைவேறுதலின் வாழ்க்கைக்குள்ளும் அதற்குட்பட்டு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் காரியங்களிலும் அதிசயங்களை, அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவர் அப்படியே செய்கிறார், இன்னும் செய்ய போகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம். உங்கள் எல்லைகளிலே வருகிற இந்த சத்துருவினுடைய ஒடுக்குதல்கள் நீங்கி போகிறது. உங்களை சிறையிருப்புக்குள்ளே, மோசம் போக்குதலுக்குள்ளே நடத்தி கொண்டிருந்த அசுத்த ஆவிகள் சுட்டெரிக்கப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள அந்த ஜெயத்தின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளிலே, ஸ்தாபனங்களிலே, பணிகளிலே, தளங்களிலே கர்த்தர் ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட இருந்து ஜெயத்தின் மேல் ஜெயத்தை கொடுப்பார். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கனம் மகிமையார் எடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.